வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நவராத்திரியோட 8வது நாள் மகாகௌரி அம்மனுக்கானது. அவங்க தூய்மையோட வடிவம். ஆனா அவங்களுடைய அந்த துத்த பிரகாசத்துக்கு பின்னாடி ஒரு கடுமையான சோதனை, ஒரு பெரிய உருமாற்ற கதையே இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். கஷ்டங்கள்ல இருந்து அழகு பிறக்குமா? உங்களுக்கு என்ன தோணுது? கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு கேள்விதான் மகாகௌரியோட வாழ்க்கைய மாத்தின அந்த சக்தி வாய்ந்த கதையோட மையம். வாங்க, அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். துர்கா அஷ்டமி, அதாவது நவராத்திரியோட 8வது நாள். இந்த ரொம்ப முக்கியமான நாள்ல தான் பக்தர்கள் மன அமைதியையும் தூய்மையையும் உச்சகட்டத்துல தரக்கூடிய மகாகௌரிய மனமுருகி வணங்குறாங்க. அவங்களுடைய பேர்லயே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? சம்ஸ்கிருதத்துல மகானா பெரிய அல்லது கிரேட், கௌரி அப்படின்னா வெண்மையான அல்லது பிரகாசமான. சோ ரெண்டையும் சேர்த்தா மகாகௌரி, அதாவது அளவு கடந்த பிரகாசமும் தூய்மையும் கொண்ட தெய்வம். பாருங்க, அவங்க பேரே அவங்க கதையை எவ்வளவு அழகா சொல்லுது. நம்மில் பலர் மகாகௌரியோட கதையை ஒரு புராண கதையா மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. இது ஒரு நாயகி தன் போராட்டங்களிலிருந்து எப்படி ஞானத்தை நோக்கி போறாங்கங்கறத நான் சொல்ற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பயணம். அவங்களுடைய பயணம் ஒரு பயங்கரமான சோதனையோட தான் தொடங்குது. பார்வதி தேவிக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், எப்படியாவது சிவபெருமான கணவரா அடையணும். அதுக்காக அவங்க செஞ்ச தவம் சும்மா இல்ல. நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான தவத்துல தன்னை முழுசா அர்ப்பணிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வருஷக்கணக்கா அந்த கடுமையான தவம் தொடருது. அதோட விளைவா அவங்க உடம்பு முழுக்க தூசியும் இருளும் மூடிடுச்சு. ஆனா இங்க தூசி இருளுங்கிறது வெறும் அழுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு உருவகம். கஷ்டமான நேரத்துல நாம மனசுல சுமக்கிற பாரங்கள் இருக்கு இல்லையா, அதோட பிரதிபலிப்பு தான் அது. அவங்களுடைய அந்த அசைக்க முடியாத பக்தியை பார்த்து சிவபெருமானே நெகிழ்ந்து போறார். உடனே புனித கங்கை நீரை எடுத்து அவங்கள முழுசா தூய்மைப்படுத்துறார். அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரே ஒரு நிமிஷம் தான் எல்லாமே மாறுச்சு. அதுதான் அவங்க துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு முழுமையா தூய்மையான ஒரு திருப்புமுனை. கங்கை நீர் பட்டதும் அவங்களுடைய உண்மையான ஒளிமயமான வடிவம் வெளிப்படுது. அந்த வடிவம்தான் மகாகௌரி. இதுதான் அவங்க கதையோட கிளைமேக்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா அவங்க கதையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. இந்த வடிவம் கஷ்டத்துக்கு அப்புறம் வர்ற தூய்மையை குறிக்குது. இதுதான் அவங்க பயணத்தோட மிக ஆழமான மெசேஜ். சரி, அவங்க கதையில இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா அவங்க தோற்றத்திலயும் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய உருவத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்னத்துக்கும் பின்னாடி என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம் வாங்க. முதல்ல அவங்க வாகனம் நந்தின்னு சொல்லப்படுற காளை. இது தர்மத்தையும் மன உறுதியையும் குறிக்குது. அப்புறம் அவங்களுடைய 4 கைகள்ல திரிசூலமும் டமுருகமும் அவங்க சக்தியை காட்டுது. மற்ற 2 கைகள்ல இருக்கிற முத்திரைகள் பக்தர்களுக்கு அருளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யுது. கடைசியா அவங்க உடுத்தி இருக்கிற அந்த வெந்நீர் ஆடைகள், அது அவங்களுடைய முழுமையான தூய்மைக்கும் அமைதிக்கும் ஒரு நேரடி அடையாளம். சரி, இந்த கதையெல்லாம் ஓகே. ஆனா இதிலிருந்து நமக்கு என்ன ஆன்மீக பாடம் கிடைக்குது? மன்னிப்போட உண்மையான அர்த்தம் என்ன? அத பத்தி கொஞ்சம் ஆழமா இப்ப யோசிக்கலாம். ஆன்மீக ரீதியா பார்த்தா மகாகௌரிங்கிறவங்க மனசு சுத்தம் பண்றது, மத்தவங்கள மன்னிக்கிறது, நம்ம உணர்ச்சிகரமான காயங்கள்ல இருந்து குணமாகிறது, இதையெல்லாம் குறிக்கிறாங்க. எல்லாத்த விட முக்கியமா நம்மள அழுத்துற பழைய சுமைகளை தூக்கி எறியறதுக்கு அவங்க ஒரு உத்வேகம். அதனாலதான் அவங்கள வழிபடும் போது நாம் ஒரு விதமான விடுதலையையும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டையும் தேடுறோம். பொதுவா பக்தர்கள் அவங்க கிட்ட என்ன வரம் கேட்பாங்கன்னு பார்த்தா முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு: மன அமைதி, சந்தோஷம், செஞ்ச பாவங்கள்ல இருந்து விடுதலை, அப்புறம் உறவுகள்ல நல்லிணக்கம். நீங்களே பாருங்க, இந்த வேண்டுதல்கள் எல்லாமே அவங்களுடைய தூய்மை, அமைதிங்கிற குணங்களோட எப்படி கரெக்டா பொருந்தி போகுதுன்னு. ஓகே, இப்ப நவராத்திரி கொண்டாட்டத்துக்கு வருவோம். துர்கா அஷ்டமி அன்னிக்கு மகாகௌரியை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க, அந்த வழிபாட்டு முறைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த 8வது நாளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கலர் இருக்கு. அது பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு. இது இரக்கம், நல்லிணக்கம், அன்பு, இது எல்லாத்தையும் குறிக்குது. ஆனா சில இடங்கள்ல மயில் பச்சையையும் இந்த நாளோட நிறமா பார்க்கறாங்க. அது புத்துணர்ச்சியையும் புதுப்பித்தலையும் குறிக்குதாம். துர்கா அஷ்டமியில ஒரு ரொம்பவே அழகான ஒரு சடங்கு இருக்கு. அதுதான் கன்னியா பூஜை. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பெண் குழந்தைங்களை தேவியோட வடிவமாவே நினைச்சு அவங்களுக்கு சாப்பாடு, பரிசு எல்லாம் கொடுத்து வழிபடுவாங்க. இது பெண்மையோட தெய்வீகத்தை கொண்டாடுற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கலாச்சார வழக்கம். சோ கடுமையான சோதனையிலிருந்து ஒரு முழுமையான அமைதிக்கு மகாகௌரியோட பயணம் நமக்குள்ளே இருக்கிற புதுப்பிச்சுக்கிற திறனுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகம்தான். இந்த பல்லாயிரம் வருஷ பழமையான கதை இன்னைக்கும் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் காயங்கள்ல இருந்து குணமாகறதுக்கும் ஒரு டைம்லெஸ் வழிகாட்டியா இருக்கு இல்லையா? சரி, இந்த அத்தியாயத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பிரகாசத்தை வெளிக்கொண்டு வர நீங்க எந்த பழைய சுமைகளை எல்லாம் தூக்கி எறிய தயாரா இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.